கதிரா கிரீன்ஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் உள்ளூர் சந்தை வாகரை கதிரவழியில். அதாவது ஓரளவு நிறைய உப்பு போடாம ஓரளவு எங்களுக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள்ல போட வேண்டிய அத்தனையும் எல்லாமே இயற்கையான கலந்துருக்குது. ஒரு கலவையும் இல்லை. இயற்கையான சாப்பாடு வழியா இதை நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். எவ்வளோ இந்த பக்கெட் போகுது? இப்போ இது வந்து 1/2 கிலோ 300. 4-5 ஊழியர்களுக்கு தொழில் கொடுக்கலாம் என்ன விரிவடையோ செய்யணும். திட்டமாக தான் தொழில் கொடுக்குறது. வந்து கதிரா கிரீன்ஸால வந்து கதிரவழி மக்களுக்காக கதிரா. இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து. உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்தி அதன் மூலம் உச்ச லாபத்தை அடைந்து கொள்கின்ற வகையிலே கதிரா கிரீன்ஸ் நிறுவனத்தினால் விசேட உள்ளூர் உற்பத்திகளுக்கான சந்தை ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 2025/6/14 அன்று கதிரா கிரீன்ஸ் வளாகத்திலே இச்சந்தை நடத்தப்பட்டது. கதிரா கிரீன்ஸால வந்து கதிரவழி மக்களுக்காக கதிரா மார்க்கெட்டை உருவாக்கினாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே மார்க்கெட் வசதி இல்லை. இப்போ அந்த மார்க்கெட் அக்சஸ் அந்த எல்லாருக்கும் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து நாங்கள் இந்த மார்க்கெட் வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு தாங்களுக்கு கன்னி முயற்சி. இந்த சிறப்பான செயற்பாட்டில் பல இளம் பெண்கள் கலந்து கொண்டு தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தியமையை எமது கமராவில் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. வணக்கம். நான் என்னென்னு சொன்னால் அந்த கதிரை சந்தைக்காக ஒரு வியாபாரம் ஒன்று தொடங்கலாம்னு சொல்லி மீனே வேண்டி நாங்களாக இப்போ இது செடிக்கு உப்பு போட்டு காய வச்சு நாங்கள் ஒரு 100 கிராம் எடுவோம் பேக்கெட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்னென்னு சொன்னால் நிறைய பொருட்கள் முட்டை 50 ரூபா நிறைய பொருட்களை வச்சுருக்கோம். நாங்கள் இதிலிருந்து நாங்கள் ஒரு பெரிய லாபத்தை பெறுவோம்ன்றது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். கதிரா கிரீன்ஸ் நிறுவனத்தின் உள்ளூர் சந்தையிலே பெருமளவான உள்ளூர் பொருட்கள் காட்சிப்படுத்தப்படாவிட்டாலும் கூட சிறப்பான ஆரம்பம் ஒன்றை கதிரா கிரீன்ஸ் கட்டியெழுப்பி வருகிறது. வந்திருக்கிற தொழில் முனைவரும் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இதாக இருக்குது. வீதியால் போராக்களும் சரி எங்களோட ஊர் மக்களும் சரி வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணி பொருட்களும் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களும் ஆர்வமாக இருக்காங்க. அடுத்த கட்டமாக அவங்க எந்த வகையில் முன்னேற்றி அடுத்த கட்டம் எப்படி கொண்டு வரலாமன்ற மாதிரியும் நாங்கள் கதிரா அகாடமி கதிரா மார்க்கெட் சார்பாகவும் வந்து அடுத்த கட்டமாக தொழில் முனைவோருக்கு எங்களால் என்ன செய்ய இயலுமன்றதையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அரசு சார்பான நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் இந்த தொழில் முனைவோருக்கு அடுத்த கட்டமாக என்ன முயற்சிகளை செஞ்சு அடுத்தது அவங்களுக்கான பதிவு செய்கிற அந்த முயற்சிகளில் நாங்களும் ஈடுபட்டிருக்கோம். அரசாங்கத்தினூடாக அடுத்த கட்டமாக இவங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறன்றதையும் இவங்களோட இந்த மார்க்கெட் எக்ஸஸை அடுத்த கட்டமாக என்ன செய்யலாமன்றதை பற்றியும் நாங்கள் அடுத்த கட்டமாக சிந்திச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது நடக்கிறதுக்கு நாங்களாக மீனை வேண்டி அதாவது ஓரளவு நிறைய உப்பு போடாமல் ஓரளவு எங்களுக்கு ஏற்றவாறு உப்பு போட்டு காய வச்சு நாங்களாகவே பேக் பண்ணி விற்கிறோம். அதனால் நாங்கள் வெளியிடங்களில் கருவாடு பண்ணுறது நீங்களா மீனை பண்ணி தான் போட்டு வைக்கிறீங்க? நாங்களாக மீனை பண்ணி விற்கிறோம். நாட்டுக்கோழி முட்டை விற்கிறோம். தேங்காய் நிறைய பொருட்கள் இருக்கு எங்கள்கிட்ட. இப்போதைக்கு தான் நாங்கள் ஆரம்பித்து கொண்டு வரோம். போகும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தையாக வந்து பெரும்பாலும் இயற்கை முறையிலே விளைந்த உள்ளூர் பொருட்களை கொண்டு சிறப்பான முடிவுப் பொருட்களாகவும் அங்கே பல உற்பத்தி பொருட்கள் மாற்றப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. பொருட்களை வேண்டி நான் அரைச்சி பேக் பண்ணி கையாலையும் பேக் பண்ணி சந்தைப்படுத்துகிறோம். மிளகாத்தூள் இது வந்து சிவப்பரிசிமா, இது மஞ்சள் வேண்டி எல்லாம் அரைச்சி விற்கிறோம். இதெல்லாம் எங்கட தனி தோட்டத்தில் நாட்டி எந்த கெமிக்கலும் இல்லை. இல்லை கெமிக்கல் ஒன்றும் இல்லை. எல்லாமே இயற்கையாக மிளகாத்தூளில் போட வேண்டிய அத்தனையும் எல்லாமே இயற்கையான கலந்துருக்குது. ஒரு
கலவையும் இல்லை. எல்லாம் நம்ம உரைப்பெல்லாம் குறைச்சி அரிசர் பிரசர்களுக்கு ஏற்ற மாதிரி தயாரிச்சிருக்கோம். தேன் செக் பண்ணி பார்த்து நல்ல தேன் தான் எடுத்துக்கலாம். பப்பாசி பழம் வந்து எங்களோட தோட்டத்தில் காய்ச்சிருக்கோம். எல்லாமே இது ஒன்றுமே கெமிக்கல் இல்லை, எங்களோட வீட்டில் இருந்து தயாரிச்சு எல்லாம் வீட்டு உற்பத்தி பொருட்கள் தயாரிச்சு விற்பனைக்காக கதிராக்கடைக்கு செய்து கொண்டிருக்காங்க. அந்த சோழனை நாங்கள் எடுத்து அதை எல்லாமே அந்த பதப்படுத்தி எடுத்து மாவாக எடுத்து பட்டேல் பண்ணி எங்கெங்கே நாங்கள் இதெல்லாம் கொடுக்கணுமோ அங்கே எல்லாம் செய்து கொண்டு பழைய காலத்தில் சோழனண்டா சரியான அப்போ அதில் மாந்த விடக்கூடாது, நம்மளை இயற்கையான சாப்பாடு வழியா இதை நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். எவ்வளோ இந்த பக்கெட் போகுது? இப்போ இது வந்து அரை கிலோ 380 ரூபா. அரை கிலோ 380 ரூபா. எப்படி பக்கெட்டை வைக்கிறீங்க? அரை கிலோ எடுத்து அரை கிலோவாக தான் பிடிக்கிறோம். 1 கிலோ 2 பக்கெட்டை தொடர்ந்து வீட்டை செஞ்சு கொண்டு வரீங்களா? அது உங்களோட மொத்த அடுக்கலாம் எடுத்துக்கொள்ளாமா? எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மொத்த அடுக்குன்னு சொன்னால் கதிராக்கு தொடர்பு கொண்டா எடுக்கலாம். அப்படியா எடுக்கலாம். 300 எவ்வளோ கொடுக்குறீங்க? 380 ரூபா அரை கிலோ. அவ்வளோ மற்ற மிளகாத்தூளும் சரிங்களா? அது நீங்கள் தான் அடைச்சி வைக்கிறீங்க எல்லாம்? உற்பத்தியானது நான் 2009ஆம் ஆண்டு 6 மாத கோர்ஸ் வந்து பிரதேச ஊடாக ஒரு அனுபவம் அவங்க ஃப்ரீயாக 6 மாத கோர்ஸ் எல்லாம் பழக்கினதால் நான் அதை கண்டினியூ பண்ணி நான் என்ன விஷயம் சொன்னால் எங்களோட ஊர்லேயே பால் எடுக்கலாம். இப்போ பெட்டி பாலை வச்சு தயாரித்து வேறு இடத்த வர கிரீமை விட நான் எங்களோட ஊர்லேயே இருந்த பாலை எடுத்து அதிலே கிரீம் செய்து விற்பனை செய்யக்குள்ள வந்து எங்களோட சின்னஞ்சிறார்களுக்குரிய போசனை வளர்ச்சியும் கூடும் என்ற காரணத்தை கொண்டு எந்த தொழில் வளர்ச்சியையும் நான் முன்னேற்றலாம். இது இப்போ வந்து 2025 நான் நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் ஒரு நபருக்கு வந்து தொழில் கொடுத்துருக்கேன். பெட்டி அடித்து அவரை ஓட விடுறேன். அதே சந்தர்ப்பத்தில் நான் இப்போ வாகன வசதி ஒன்று இல்லாத காரணத்தால் இந்த ஃபங்க்ஷனுகள் அங்கே கடைகள் அப்படி வந்து கோயில்களில் வந்து தான் கடையாக தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. மற்றது வீட்டில் வந்து வியாபாரத்தை தொடர்ச்சியாக செய்து தற்போது 2030 இன்னும் ஒரு 4-5 ஊழியர்களுக்கு தொழில் கொடுக்கலாம் என்ன விரிவடையும். உழைப்பாளர்கள் ஊதியம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கதிரா கிரீன்ஸ் நிறுவனம் இவ்வாறு பெண்கள் மத்தியிலே மிக பெரும் புரட்சிகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்தி அவற்றை சிறந்த சந்தை வாய்ப்பு வசதிகளோடு சிரமப்பட்டு நாளாந்த கூலிக்கு பாடுபட்டு வருகின்ற ஏழை விவசாய மக்களுக்கு அதனுடைய பலாபலங்களும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் தான் கதிரா கிரீன்ஸ் நிறுவனம் இந்த சிறப்பான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகிறது. முதல் கட்டம் நாங்கள் தொடக்க விழாவில் வந்தவங்க தான் அவங்கள நாங்கள் பதிவு செஞ்சு தான் எடுத்துனோம். ஏன்னா இவங்களுக்கு எத்தனை பேர் வர போகிறாங்க என்னன்றது தெரியணும். 50 ரூபா பதிவு கட்டணம் எடுத்து தானே உங்களை உள்ள இதான்னாங்க. இப்போ யாருக்கும் விருப்பம் வேண்டாலும் வந்து இது ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பணம் வந்து எத்தனை பேரை அந்த லிமிட் பண்ணுறதுக்கும் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்துறதுக்காகவும் ஒரு சின்ன தொகைக்கு நாங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குறோம். எதிர்காலத்தில் இப்போ இவங்க வறுமையாக இருக்காங்க, அவங்களுக்கு கூடாரம் அமைச்சு கூடாரம் அமைச்சு இந்த இடத்த ஏற்படுத்தி கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக அவங்க பதிவு செஞ்சு அது ரெஜிஸ்ட்ரேஷனோட அவங்க லேபிளிங் எப்படி அடுத்தடுத்த கட்டமாக செய்கிறன்றதுக்கான இதுவும் அவங்களுக்கான கடன் திட்டத்தையுமே வகுத்து கொடுக்கறதுக்கான திட்டங்கள் இருக்குது. நாங்கள் கடன் கொடுக்கறத தாண்டி வங்கிகளில் போய் எடுக்கிறேன்டா கூட எங்கே போய் குறைஞ்ச வட்டிக்கு இப்போ தொழில் முனைவோருக்கெல்லாம் ஸ்கீம்ஸ் புதுசாக இருக்குது. அவங்க வட்டி வீதம் குறைய 2 கோடி மட்டும் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரியான திட்டங்கள் இருக்குது. இது இவங்களுக்கு தெரியாது. இப்படி ப்ரொப்போசல் எழுதுகிற எல்லாமே வந்து வகுப்பும் நடத்தி அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்களும் எங்களால் இயலுமான லோன் வசதிகளை குறைஞ்ச வட்டி வீதத்திலேயோ இல்லை வட்டி இல்லாமல் கொடுக்கறத தாண்டி வெளி வங்கிகள் அரசு நிறுவனங்களில் என்னென்ன திட்டங்கள் இவங்களுக்கு இருக்கோ அது எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான திட்டங்களையும் ஆலோசனையும் செஞ்சுருக்கோம். அதுக்கான முயற்சிகளையும் உருவாக்கும். கதிரா கிரீன்ஸின் திட்டங்கள் வெற்றியடைய மனதார தீவிர வலையொலி மூலமாக வாழ்த்துவதோடு தொடர்ந்தும் கதிரா கிரீன்ஸின் அனைத்து நடவடிக்கைகளையும் ஆவணப்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணிகளில்
தீவரை வலையொலியும் இணைந்துள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொண்டேன். நன்றி. மீண்டும் ஒரு காலை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறுகிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி.